ஒரே இருதயம், one heart. 5ல விளையாதது 50ல விளையாது, ஆனா விளையுது. The thing not bend at 5. இயற்கைக்கு அப்பாற்பட்டு எங்க ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. உன் கணவனை மாத்தணும், உன் பிள்ளைய மாத்தணும், என் கண்ட்ரோலுக்கு வரணும், என் பிள்ளைய என் கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைக்கிறேன், என் மனைவி என் கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைக்கிறேன், என் கணவனை கண்ட்ரோல் நினைக்கிறேன். நீங்க என்ன பேசினாலும், என்ன மிரட்டினாலும், என்ன ஏமாத்தினாலும் அது வெறும் நடிப்பா இருக்கும் தவிர அவர்கள் மாற மாட்டார்கள். The efforts whatever you put your husband, children or wife to make under your control, it will not happen. They will deceive you. என் பையன்கிட்ட சொல்லிட்டேன், I said to my son, யூடியூபை பார்க்க கூடாது, do not watch YouTube, மொபைல் பார்க்க கூடாது. do not watch mobile. சரிப்பா. நான் எப்போ போய் இல்லையோ தனியா போய் உட்காந்துக்கிட்டு when I'm not available alone, he took the mobile and watching. உண்மையான கண்டிஷனா? Is this a true இது உண்மையான மனம் திருந்தல்? Is this a true repent? No. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லி பார்த்தோம். We told him many times, ஊழியக்கார பிள்ளையரா மொபைல் தொடக்கூடாது. You are the Lord's servant son, do not. நானும் அபிஷேகத்துல நிரம்பியா அவங்களையும் அபிஷேகத்துல நடத்த when I am filled in the spirit and I am guiding them in the night, இது அவனே திரும்பி வச்சிட்டு என்ன பண்றான், எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றான். he will keep the mobile away and then spend time with us. கண்டிஷன் பண்ணல. We are not conditioning. இப்ப எனக்கு அவர்கள் எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. Now they are under my control. அவங்க நினைச்சிருப்பாங்க பாஸ்டர் என் கண்ட்ரோல், என் பிள்ளைங்க என் கண்ட்ரோல். The pastors thought that pastor and children are பிள்ளைங்க நினைச்சுக்கோ அபிஷேகத்துல நடக்குதுல, நான் நினைக்கிறதெல்லாம் எங்க அப்பா அம்மா வாங்கி தருவாங்க, நான் எப்படி என்ன நினைச்சாலும் எங்க அப்பா அம்மா என்ன பண்ணலாம் எனக்கு ஏத்த மாதிரி என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும், அவங்க என் நினைப்புல இருக்கும். They may be thought that they can control their parents. சூழ்நிலை அப்படிதான் மாறும். The situation also. ஏன்னா நீ அவங்கள போய் கட்டாயப்படுத்த தேவையில்லை. ஏ குடிக்காத, ஏ இத பண்ணாதன்னா உனக்கு தெரியாம பண்ணுவார்கள். Do not, if you put a condition, அவர்களை மட்டும் அபிஷேகத்துல ஆவியில நீ வழி நடத்திட்டீனா, when you lead them in an eye, தேவ ஆவியானவர் ஒருவரே, ஆவியானவர் எங்க உண்டாங்க விடுதலை உண்டு. The Lord of Spirit is அவர் உன் குடும்பத்தை வழி நடத்துவார். The Spirit of Lord will lead the இங்க family. என்ன ஆவி இருக்கோ, அப்பா கிட்ட என்ன ஆவி இருக்கோ, அம்மா கிட்ட என்ன ஆவி இருக்கோ, பிள்ளை கிட்ட என்ன அந்த அபிஷேகத்தின் ஆவியின் வல்லமை இருக்கோ அது குடும்பத்துல அப்படியே ப்ரொடெக்ஷன் செய்யும். The Spirit what the father and mother, நீ நினைக்கிறத உன் புள்ள சொல்லும். Whatever you think, நீ விரும்புறத உன் மனைவி சொல்லுவாங்க. ஆமாங்க, you wish your wife will say. ஹல்லேலூயா. Hallelujah. இல்லனா சில குடும்பங்கள்ல நீ செய்றேன்னா நான் ஒன்னு சொல்லும், பண்ண கூடாது. Else in some family the father will say one thing, other will பிள்ளைகிட்ட கட்ட அதெல்லாம் நான் செய்ய முடியாது. If you ask children, நீ போராட தேவையில்லை. உங்க வீட்ல பிள்ளைங்கள சபையிலயோ இல்ல வீட்டிலயோ உட்கார்ந்து நல்லா துதிக்க வச்சா போதும். You no need to fight with them, you just make them to worship. Hallelujah. them in anointing. பெரிய காரியங்களை செய்ய முடியும். You can do the greater things. உன் குடும்பம் உன் கைக்குள்ள சொல்லுங்களே. Your family at your hand. கை சொல்லுங்களே, உன் கண்ட்ரோல்க்குள்ள. Your family at நீ your என்ன control. நினைக்கிறியோ அது உன் குடும்பம் செய்யும். Whatever you wish, the family will do. கணவன் அவர் நினைச்சுப்பார் நான் தான் பெரிய, நான் நினைச்சுப்பார் நான் தான் பெரிய. Maybe the husband thought he is great. ஆனா பாஸ்டர் அம்மாக்கு தெரியும் பாஸ்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். The pastors know that how the pastor. நான் நினைச்சிருப்பேன் அவங்க தான் என் கண்ட்ரோலுக்குன்னு. I thought தேவன் பாத்தீங்கன்னா எனக்கு ஏத்த மாதிரி அவர்களையும், the Lord will make அவருக்கு ஏத்த மாதிரி அவர்களையும் to myself make according to them. இந்த உலகத்துல உங்களால செய்ய முடியாத காரியம் அநேகம் உண்டு. There are many things in the world that you cannot do. பணம் ஒரு காரியத்தை தான் செய்யும். Money can do only one thing. தேவ அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். கரங்களை ஆமென் சொல்லுங்க. The Lord's anointing do everything. இது சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது. When I'm telling these words, you can அனுபவிக்கும் பொழுது தான் தெரியும். When you experience it, you will know. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க கவனிக்கலாம். You may be asked. ஹீலிங் பிரேயர் நடக்கும்போது, விடுதலை பிரேயர் நடக்கும்போது நீங்க பார்க்கலாம். You may be seen it at the healing prayer. தொட்டா பிசாசு ஓடும். When we touch, the devil will go. நான் சில பேர் தொட கூட மாட்டேன். Some people I won't touch. அவர் கண்ணுல பார்த்து நான் நினைப்பேன், I look at their eyes and thought விழுந்து போணும்ட்டு. They should fall. நோ கமாண்ட். No command. நோ எந்த ஒரு சைகையும் கிடையாது. No action at all. ஆனா அந்த கிரியை the evil ஏன் நான் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறேன். Because I was filled. நான் என்ன நினைக்கிறேனோ எதிராளி செஞ்சாங்க. Whatever I wish
the opponent will do. பிசாசே உனக்கு எதிர்ப்பா நிக்கிற பிசாசே செய்யும்போது உன்னை நேசிக்கிற உன் வீட்டுக்காரர் உன் கணவன் செய்ய மாட்டாரா? The evil, if we can able to obey it, the loving இந்த person ரகசியத்தை எந்த சபையிலும் சொல்லி தர மாட்டாங்க. and no church will teach this secret. இந்த விஷயத்தை இந்த இதுதான் பேசிக் ஒரு வழி தேவனை வழி நடத்துறது. This is how the Lord leads இதை நம்ம you. புரிஞ்சிக்காதனால தான் நம்ம வாழ்க்கையில சரியான விடுதலை இல்ல. பாதை போயிடும், பிரச்சனைகள் மாறும், கடன் மாறும், எதெல்லாம் உனக்கு தடையா இருக்கோ அந்தந்த இடத்தெல்லாம் நீ அபிஷேகத்துல ஆவியான துணை கொண்டு நீ ஜெபிக்கும் பொழுது எங்க 2-3 பேர் 2 and 3 ஏன் அடிக்கடி ஃபேமிலி பிரேயர் சொல்றேனோ? Why I'm telling the நீ family தனி prayer. ஜெபம் ஒண்ணு பெரிய காரியங்களை உண்டு பண்ணாது. Individual prayer not bring great எங்க 2-3 பேர் சேருகிறார்களோ அங்க நான் வாசம் செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். I will dwell in குடும்ப ஜெபத்துல கையை கோர்த்து அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிச்சு பார். at family prayer you hold one another hand. நீங்க அந்நிய பாஷை and பேசி உன் பிள்ளை அந்நிய பாஷை பேசுதுன்னா உன் குடும்பத்தை எப்படிப்பட்ட மாந்திரிக சூனியம் எது வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. Whatever the plagues or the opponent come, nothing will harm you. உங்களை தொட்டானா அவன் ரட்சிக்கப்படுவான்னு அர்த்தம். If someone ஒரு touch அல்லேலூயா you, சொல்லுங்க. they will be saved by the இன்னைக்கு Lord. எல்லா கண்ண மூடி அபிஷேகத்துல நிரம்ப போறீங்க. You're going to fill with anointing ஓ today. வல்லமை Glory. தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. Lord, the தேவ வல்லமை glory இறங்கட்டும் come அப்பா. up. Mighty power come upon. தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. The power come upon, Lord. ஜீசஸ் ஒவ்வொருத்தர் மத்தியில தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. Each and every one, the Yes, Lord's glory power to come upon. Jesus. எல்லா கண்களை மூடி முதலாவது பாவ மன்னிப்பு. எல்லா பாவ மன்னிப்பு கேளுங்க. We ஓ ask மகிமை 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 மகிமை. ஓ ரபா ஹபா ஹபா ஹபா. பாவ இருதயத்தோடு தேவனை தரிசிக்க முடியாது. உனக்கு ஒரு விடுதலை வேணும். வேலை செய்யற இடத்துல உனக்கு உன் முதலாளி உன் கண்ட்ரோலுக்கு வரணும். உன் வேலை செய்யற இடத்துல உன் தொழிலாளிகள் உன் கண்ட்ரோலுக்கு வரணும். உன் நண்பர்கள் உன் கண்ட்ரோலுக்கு வரணும். எங்கெங்கெல்லாம் நீ அடிமைப்பட்டு தாழ்த்தப்படுகிறியோ நசுக்கப்படுகிறியோ அந்தந்த இடத்துல நீ உயரணும். எங்கெங்கெல்லாம் உன்னை தள்ளுறாங்களோ எங்கெங்கெல்லாம் ஒதுக்குறாங்களோ அங்கே உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். கேளுங்க 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 கேளுங்க. ஓ மகிமை மகிமை மகிமை. அப்பா என் பாவத்தை மன்னிங்க. இயேசுவே சொல்லுங்க. இயேசு இயேசு என் பாவத்தை மன்னிங்க. எல்லா வாலிப பிள்ளைங்க குடும்ப தலைவர்கள் நீங்க துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வேலை அடைக்கிறவரா இருக்கிறார். தேவன் உங்களுக்காக ஒரு திட்டத்தை என் தேவன் வைத்திருக்கிறார். துதிங்க துதிங்க. ஓ ரபா ஹபா 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 ஹபா. மகிமை 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 மகிமை. எல்லாம் வாயை திறந்து துதிங்க. வாயை திறந்து துதிங்க. ஓ ரெமல்லா ஹந்த ராகலாத ராத ராபா. ஓ மகிமை மகிமை. ஆவியில நிரம்பி நீ ஆவியில நிரம்பணும்னா பாவ மன்னிப்பு உனக்குள்ள இருக்கணும். இயேசுவே இந்த பாவத்தை விட எனக்கு கிருபை தாங்க. எனக்கு பலன் தாங்க. கேளுங்க 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 கேளுங்க. துதிங்க துதிங்க துதிங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே ஒரு விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓ ரபா ஹபா 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 ஹபா. ஓ ரியாந்தரா ஷக்லியா ஹந்தரபா. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் கரத்துக்குள்ள என் குடும்பம் இருக்கணும். என் கருத்துக்குள்ள என் குடும்பம் இருக்கணும். என் கருத்துக்குள்ள என் குடும்பம் இருக்கணும். என் கருத்துக்குள்ள என் குடும்பம் இருக்கணும். என் கடத்துக்குள்ள என் குடும்பம் இருக்கணும். இல்ல சத்தமா என் கருத்துக்குள்ள என் குடும்பம் இருக்கணும். தேவன் என்னை ஆளுகை செய்யட்டும். எஸ் மகிமை மகிமை. வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். மகிமை மகிமை. தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இருதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். தேவ அபிஷேகம் உன்னை நிறுத்தி கொண்டிருக்கு. ஓ ரபா ஹபா 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 ஹபா. இன்னும் ஆவியில நிரம்பி துதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் தொடுகிறவரா இருக்கிறார். துதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் தொடுகிறவரா இருக்கிறார். வல்லமை இறங்கட்டும். எஸ் மகிமை.
துதிங்க 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 துதிங்க. ஓ ரபலா கராஷகலியா ஹந்தரபா. மகிமை 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 மகிமை. Glory, glory to God. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. There is a deliverance. ஓ வீடுகள்ல தேவ ஆவியானவர் இருக்கிற நிச்சயமா விடுதலை உண்டு. There is a deliverance. ஓ பிள்ளை உன் கண்ட்ரோலுக்கு வரும். Children will come under. ஓ பிள்ளை உன் கண்ட்ரோலுக்கு வரும். Children will come under. ஓ பிள்ளைங்க உன் கண்ட்ரோலுக்கு வரும். Children will come under. துதிங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஓ கணவன் கண்ட்ரோலுக்கு வருவாரு. Husband will come under. ஓ மனைவி உன் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. Wife will be your control. ஓ மகிமை மகிமை மகிமை. நீ வேலை செய்யற இடத்துல தொழிலாளிகள் உன் கண்ட்ரோலுக்கு வருவார்கள். Your subordinate come under your control. கர்த்தருடைய வல்லமை எங்க மத்தியில இறங்குனதுக்காக நன்றி அப்பா. Thank you for your mighty power. Come on, இயேசுவின் Father. நாமத்துல ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. We pray in the name of Jesus, Father. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நித்தியம் பிரேயர் டவருக்காய் ஒரு இடத்தை வாங்குவதற்கு உண்டான காரியத்திற்காய் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கோம். அந்த இடத்தையும் பார்த்தாச்சு, அந்த இடத்துக்கும் அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. அதை 3 மாதத்துக்குள்ளாக அந்த இடத்தை வாங்க வேணும். மொத்தம் 3,60,00,000 ரூபாய் இதோட இடத்தோட விலை. அதற்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் செலவிற்கு மொத்தம் 3,80,00,000 ரூபாய் இதற்கு தேவைப்படுகிறது. நிச்சயமாக இது என்னால் ஒருவரால் செய்ய முடியாது, தேவனால் கூடும். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து பிரயாசப்பட்டீங்கன்னா போதும், இந்த இடத்த நம்மளால் ஈஸியாக வாங்கிடலாம். எவ்வளோ காரியத்திற்காக நீங்கள் பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. 350 பேர் 1,00,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்த ஈஸியாக வாங்கிடலாம். ஒரு ஆலயத்திற்காய் நீங்கள் பொருத்தனை பண்ணும் பொழுது அது நிச்சயமாக சரி, உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் பிள்ளை மத்தியில் இந்த ஆசீர்வாதம் தங்கும். உங்களால் முடிஞ்சால் 1 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்லை 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கோ பொருத்தனை பண்ணுங்க. அது 3 மாதம் இல்லை 2 மாதத்துக்குள்ளாகவே கொடுக்க ஆரம்பிக்க அநேகர் டொனேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரையும் 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. மீண்டும் எங்களுக்கு தேவை வந்து மொத்தம் 3,70,00,000 ரூபாய். இது சாத்தியமற்ற காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் உங்கள் மூலமாக அந்த காரியத்தை செய்கிறார். உங்கள் இருதயத்தில் கர்த்தர் ஏவினார்னா பணத்தை கொடுத்து உதவுங்க. யாருக்காவது பணம் இருக்குன்னா 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ ஒரே ஆளாக கூட இதை கொடுத்து அந்த பிளெஸிங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சில பேர் பணத்தை எனக்கு 2 வருஷம் கழிச்சு கொடுங்க பாஸ்டர் அப்படின்னா கூட என்ன பண்ணுங்க, இது முதல்ல இந்த இடத்த நம்மளை விட்டு போயிடக்கூடாது. உங்கள் இருதயத்தில் கர்த்தர் ஏவினார்னா 1 வருடங்களோ 2 வருடங்களோ கடன் இல்லாமல் ஏதாவது நீங்கள் பணங்கள் கொடுக்க முடியும் என்றால் அதுவும் நீங்கள் செய்யலாம். இதுவும் ஒரு ஊழியம் தான். ஏன்னா சும்மா உங்கள் பிள்ளை கல்யாணத்திற்கோ இல்லை எதற்கோ நீங்கள் எதிர்காலத்துக்கு வைத்திருந்தா கூட அதை ஊழியத்திற்காக கொடுத்து இதை தாங்குங்க. நிச்சயமாகவே இங்கே அநேகர் வந்து விடுதலைப்படுறாங்க. அநேகருக்கு வியாதிகள் சுகமாகுது. அது மட்டும் இல்லை, வெளி ஊர்லேருந்து வெளி தேசங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு இங்கே தனித்தனியாக ரூம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். அவங்க இலவசமாக வந்து தங்கிட்டு கூட என்ன பண்ணலாம், இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளலாம். அந்த ஆசீர்வாதத்திற்கு நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பலனை வைத்திருப்பார். பெரிய பொருத்தனை பண்ணுங்க, வேண்டுதல் வைங்க. அந்த வேண்டுதலுக்கு இந்த பொருத்தனையை நீங்கள் வைங்க. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ஆலயத்தை வாங்கி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கீழ் வருகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வார். God bless you.